லூசிகா. ஆனால் என்னோடய அரசபையின் பெயர் வந்து விவைன் டெசே. நான் ஒரு 16வது மகாராணி, 16th பிரின்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். என்னோடய கதையை பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக் ஆகிடும். நான் மறுஜென்மம், அதாவது ரீஇன்கார்டினேஷன் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டோரி நான் சொல்லணுன்னா என் பாத்தை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோடய பாஸ்டெல்லாம் எனக்கு ரிமைண்டை வந்தாலும் நான் இப்போ என் பாஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ண ஆசைப்பட்றேன். அந்த கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா என்னை பற்றின கதையை தான். லூசிகா அப்படிங்கிறது என்னோடய அம்மா வச்ச பெயர். பட் விவைன் டெஸ்னாங்கிறது என்னோடய அப்பா அரசர் வச்ச பெயர். அவருக்கு என்னை பற்றி ஞாபகமே இல்லை, இருந்தாலும் அவர் தான் என் பேரை வச்சார். நான் 16th பிரின்சஸ்ங்கிறனால நான் அவ்வளோவா என் அப்பாவுக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. என்னை யாருன்னே அவருக்கு தெரியாது. முதல்ல எனக்கு வந்து கனவு வந்தது, என்னோடய பழைய ஞாபகங்கள் வந்தது. என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப நல்லா வந்தது. நான் அந்த கனவை வந்து நான் மறக்கணும்னு நினச்சேன். இனிமேல் அது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால் நான் முடிவெடுத்தேன், இந்த பிளான் நாம் செஞ்சால் நம்மளோட கனவுல வந்த மாதிரி போகாமல் நாம் வேறு ஒரு பாத்தில் போய் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ தான் என் லைஃப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஹியூகோ டரன், அவர் ஒரு டக். அவர் பெரிய பணக்காரர் கூட. அவர்கிட்ட நிறைய ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சொல்ல முடியாது. அவர் ஒரு டெவில் மான்ஸ்டர், எல்லாருமே அதை பற்றி என் ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பட் இந்த கேபிட்டல் பீப்புள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப முடியுமா? இருந்தாலும் அந்த பாத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன். இப்போ நான் டெசிஷன் எடுத்தனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் வச்சுருக்கிற ஹிடன் ஒர்க்ஸையும் நான் கண்டுபிடிச்சேன். அதனால் என் லைஃப் என்னவா மாறப்போகுதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. உங்களுக்கு லூசிகாங்கிறவங்களோட கதையை பற்றி தெரியணும் அப்படின்னீங்கன்னா இது ஒரு மேங்கா சீரீஸ். இந்த சீரீஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் தான் பண்ண முடியும். சில பேர் வந்து டேப் டோன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஃப்ரீயாக இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் நேம் வந்து டர்வி அப்படின்னு சொல்லி ஜப்பானீஸ் நேம் இல்லை சைனீஸ் நேமில் இருக்கும், இல்லை கொரியன் நேமில் இருக்கும். அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அவங்க ஆத்தர் நேம் எதை கொடுத்துருக்காங்கன்னா கவரிங் த ஸ்கை அப்படிங்கிறது தான் அவங்க ஆத்தர் பப்ளிஷரோட நேம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் நாவல். And thank you for watching. Yes, don't forget to subscribe AB Anusara and AB Anusara Reality, and also support and donate in AB Anusara. Buy me a coffee. Thank you.